அரசியல் உள்ள வர்றதுனால நம்மளால பெருசா வந்து படத்தை ரசிக்க முடியல. ஃபர்ஸ்ட் படத்துல திமுகவையும் விஜயவையும் டைரக்டா தாக்கி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரிதான் அந்த மாதிரிதான் மறைமுகமா தான் தாக்கிக்கிறாங்க. அதனாலதான் வந்து நம்ம படம் பார்க்கறது வந்து ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா நான் படத்துக்காக வரேன், அரசியலுக்காக வரல. அரசியலுக்காக நான் வரணும் அப்படின்னா நான் நியூஸ் சேனல்லே உட்காந்து பாத்துருவேன். ஏன்னா நியூஸ் சேனல்ல தான் படத்தை விட பயங்கரமா அரசியல் பேசுறாங்க. அப்படின்றதுனால நான் எதுக்கு படம் டிக்கெட்டுக்கு வந்து பாக்குறேன் அப்படின்னு தான் வெற்றிமாறன் டேரக்டா கொஸ்டின் கேக்குறேன். தலைவர் பின்னாடி போகாதீங்கன்னு சொல்றாங்க இல்லையா? விஜய் தானே சொல்றாங்க. ஆமா, வேற யாரும் சொல்றாங்க? விஜய் தான் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் வருது. அதனாலதான் நான் வந்து படம் வந்து ஹேட் பண்றேன். ஏன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் உயர்த்தி ஒரு குறிப்பிட்ட கட்சியை தாழ்த்தி பேசுறது நம்மளால ஏத்துக்க முடியல. அப்ப இந்த விஜய் ரசிகரா இந்த படம் பார்க்க முடியல உங்களால? பார்க்க முடியல. ஏன்னா நிறைய வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் சீனே வரல, ஒரு என்டர்டைன்மெண்டா எதுவுமே இல்ல. ஃபுல்லா அரசியல் பேசுறதுனால நம்மளால உட்காந்து பார்க்க. படம் ஃபுல்லா ஆமா அதுக்காக தான் எழுதிங்க. அவங்கள தாக்கி தான் பேசியிருக்காங்க. இல்ல ஒரு டைலாக் வருது, பெருசாலாம் தாகல. பட் வந்து முக அரசியல் இருக்குது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. முறை தான் படமா எடுத்து வச்சுக்கிறாங்க. தத்துவம் பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரே வந்து இளைஞர்களுக்கு தவறான கருத்தை தான் பரப்புறாங்க. அதுதான் வந்து உண்மை. அது என்ன கருத்து பதிவு பண்றாங்க? கருத்துனா போராடுங்க, வேகமா சொல்றதா போராடுங்க, நிறைய பேர் சாவுங்க அப்படின்றாங்க. இதை வந்து எப்படி நம்மளால ஏத்துக்க முடியல. அதான் வந்து சொல்ல இல்ல, போராட்டம் இல்லாம வாழ்க்கையே கிடையாது. எல்லாத்துக்கும் போராடி தானே ஆகணும். அன்புன்னு ஒரு வழி வந்து இருக்கே. காந்தியில எப்படி போராட்டம் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்குறாங்க, அதுவும் போராட்டம் தான். அதுவும் போராட்டம் தானே. நல்லாதானே இருந்தது. அதையும் வந்து நீங்க போராட்டம் பண்ணீங்க. வன்முறை மட்டும் தான் போராட்டமா அப்படின்னும் போது நம்மள ஏத்துக்க முடியல. வன்முறை அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒத்துக்க முடியல. இந்த படத்துல திமுகவையும் விஜயவையும் டைரக்டா தாக்கி எடுத்திருக்காங்க. கேள்விப்பட்டேன். வேலை சொன்னா சர்ச்சை ஒண்ணு போடாதா சொல்லுங்க ப்ரோ. அந்த மாதிரிதான் மறைமுகமா தான் தாக்கிக்கிறாங்க. அதனாலதான் வந்து நம்ம படம் பார்க்கறது வந்து ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா நான் படத்துக்காக வரேன், அரசியலுக்காக வரல. அரசியலுக்காக நான் வரணும் அப்படின்னா நான் நியூஸ் சேனல்லே உட்காந்து பாத்துருவேன். ஏன்னா நியூஸ் சேனல்ல தான் படத்தை விட பயங்கரமா அரசியல் பேசுறாங்க. அப்படின்றதுனால நான் எதுக்கு படம் டிக்கெட்டுக்கு வந்து பாக்குறேன் அப்படின்னு தான் வெற்றிமாறன் டேரக்டா கொஸ்டின் கேக்குறேன். எந்த கட்சியை தாக்கி பேசிருக்காங்க படத்துல? படத்து காட்சிகள் தெரியாதா? இல்ல நீங்க சொல்லுங்க, படம் பாத்தீங்களா? ஆனா கூட நான் சொல்ல விரும்பல. படிப்பு கிடைச்சது தண்டவாளத்துல உட்காந்து தான் பல தலைவர்கள் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அது எந்த கட்சி சொல்றாங்க? அவங்க கட்சியை குறிப்பிட்டு சொல்ல, ஒரு எந்த தலைவர்கள் விடுங்க. அது ஒரு குறிப்பிட்டவங்க தான். ஏன்னா அந்த காலத்துல யாரு குறிப்பிட்ட அந்த காலத்து ஆதி காலத்துக்கு போயிடுங்க. நீங்க கட்சி தலைவர்ல விட்டுருங்க. நான் ஆதி காலத்துல இல்ல, அதான் சொல்றேன். ஆதி காலத்துல வரவங்க கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பேசுறதுனால தான் வெள்ளக்காரங்க நீங்க படிப்பு எடுத்துனீங்க அப்படின்னு படிப்பு எடுக்கலையே. வேற யாருட்டு சுதந்திரம் வாங்கின பிறகு நம்ம படிப்பு எப்படி வந்தது? யாருக்கிட்ட தெரியும்? அது தண்டவாளத்துல உட்கார்ந்து வாங்கணும்னு சொல்றாங்க. அதான் அது கட்சிக்குள்ள நீங்களே எடுத்து போடாதீங்க. கட்சிக்கு அந்த அளவுக்கு கலைஞரை குறிக்கிற மாதிரி இருக்கு. வேணாம் கட்சிக்கு அந்த அளவுக்கு கருத்து இல்லாத தலைவர் பின்னாடி போகாதீங்கன்னு சொல்றாங்க இல்லையா? விஜய் தானே சொல்றாங்க. ஆமா, வேற யாரும் சொல்றாங்க? விஜய் தான் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் வருது. அதனாலதான் நான் வந்து படம் வந்து ஹேட் பண்றேன். ஏன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் உயர்த்தி ஒரு குறிப்பிட்ட கட்சியை தாழ்த்தி பேசுறது நம்மளால ஏத்துக்க முடியல. அது ஏன் தெரியல. நீங்க வந்து சரி, நீங்க தத்துவமில்லா தலைவர்கள் வந்து ரசிகர்ல உண்டு பண்ணீங்க சொல்றீங்களா? அப்ப வந்து நான் என்ன சொல்றேன், அது பதில் சொல்றேன் நானு. உங்க தத்துவம் வந்து உங்களோட தத்துவ தலைவரையும் கொண்டுடுச்சு. விஜய் செத்துறாரு. பட் அந்த ரசிகர்கள் தான் அன்பை வந்து எல்லாருக்கிட்டையும் பரப்பி அந்த அன்புனாலதான் வந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உண்டு பண்ணுவாங்க. ஓகேவா? பதில் கட்சிச்சா அதை என்ன போடுவோம். விஜய் ரசிகரா இந்த படம் பார்க்க முடியல உங்களால? பார்க்க முடியல. ஏன்னா நிறைய வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் சீனே வரல, ஒரு என்டர்டைன்மெண்டா எதுவுமே இல்ல. ஃபுல்லா அரசியல் பேசுறதுனால நம்மளால உட்காந்து பார்க்க. படம் ஃபுல்லா ஆமா அதுக்காக தான் எழுதிங்க. அவுல பட் அழுதுல. அப்ப படம் ஃபுல்லா விஜய் தாக்கி தான் பேசியிருக்காங்க. இல்ல ஒரு டைலாக் வருது, பெருசாலாம் தாகல. பட் வந்து முக அரசியல் இருக்குது. அவ்வளவுதான். நான் டீப்பா பேச வரும்ல, மறுபடியும் வாயில இருந்து கிளறாதீங்க. சரி, உங்க விஜய் ரசிகரா உங்களால படம் ஏன் பார்க்க முடியல? விஜய் ரசிகரா இல்ல, காமன் ஆடியன்ஸாவே பார்க்க முடியல. ஏன்னா வன்முறை அதிகமா இருக்கிறதுனால நம்மளால பார்க்க முடியல. என்னதான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் வெட்டுறதுக்குலாம் பிஜிஎம் போடுவீங்க, அப்படின்னு நம்மளால ஒரு காமன் ஆடியன்ஸா as a ஃபேமிலி ஆடியன்ஸா என்னால எப்படி உட்காந்து பார்க்க முடியும்? யாருக்கான படம் அது? அரசியல்வாதிகள் படம். அவங்க வந்து உட்காந்து பார்த்தாங்கன்னா நல்லா என்டர்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இவங்க பேசுறாங்கடா இதுரா அதுரா சொல்லிட்டு அவங்களால பிரிச்சு பார்க்க முடியும். அதனால அவங்களுக்கான படம். காமன் ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா போர் ஆச்சு. ஓகே, थैंक यू. லாக் எதுவும் இருக்கா? லாக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபே லாக் தான். சொல்லுவாப்ல. அரசியல் பேச கூடாது. படத்தோட மெயின் கான்செப்ட் வந்து ரெண்டு கோஷ்டிக்குள்ள சண்டை. கதை தானே கேறீங்க? ரெண்டு கோஷ்டிக்குள்ள சண்டை. அங்க போலீஸ் உள்ள வருது. போலீஸ் உள்ள வந்து லாஸ்ட்ல யாரு வந்து நிக்கிறா அப்படின்னு தான் ஒரு கான்செப்ட். லாஸ்ட்ல யாரு வழக்கம் போல அரசியல்வாதி நிக்கிறான். அதான் உண்மை. அதான் காட்சிக்கிறாங்க. ஓகே, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் லாக் இருக்கா?
ஃபர்ஸ்ட் ஆஃப் சமலாகு லவ் இதை சொல்லிட்டு அப்படியே போகுது. விஜய் சேது பேசுறான் சொல்லிட்டு ரொம்ப மொக்கையா போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த போலீஸ் காடு நல்ல கதைலாம் இன்ட்ரெஸ்டா காமிச்சிக்கிறாங்க. ஸோ ரெண்டு இதை கம்பேர் பண்ணீங்க செகண்ட் ஹாஃப்ல ஆகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆகுது சுத்தல ஆகுது. பிக் பாஸோட மோசமா போர் அடிக்கிறாரா விஜய் சேது? பிக் பாஸா அதெல்லாம் பார்க்கதே இல்லை, சுத்தல் அளவே இல்லை. அது விடு, அதோட ஓகே தான். இந்த படத்துல எப்படி பண்ணிருக்காங்க? மஞ்சு ஒரு வேட்டையெல்லாம் பண்ணது கூட பண்ணல. வேட்டையிலாச்சும் ஒரு பாட்டாச்சும் இருந்ததுல மனசுல சொல்லிட்டு இது அந்த அளவுக்கு கூட யூஸ் பண்ணல. ஒரே ரொமான்டிக் சாங் வருது, அதுல கூட அவங்க இருக்கிற மாதிரி பார்க்க முடியுதா அப்படின்னா எதுவும் பார்க்க முடியல. உன்னை கிளாமர் கிளிமா அதெல்லாம் கேட்டுறாங்க, அவங்க ரோலே பார்க்க முடியல. அந்த மாதிரி எதிர்பார்த்து போயிருக்கீங்க. அந்த ரோலே பார்க்க முடியல. ஒரு சிம்பிளா ரொம்ப சிம்பிளான ரோல். அது ஹீரோயின் ரேஞ்சில் வராது, ஒரு பொண்ணு சீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இந்த படத்துல பிடிச்ச சீன் இது பிடிச்ச சீன்னா விஜய் சேது காட்டுல உட்காந்து எல்லாரும் கலாய்ப்பாரு, காட்டுல உட்காந்து போலீஸ்லாம் கலாய்ப்பாரு. அந்த சீன் வந்து நம்மளால ரசிக்க முடியாது, அதனால வந்து நல்லா இருக்கு. மற்றபடி இப்ப அரசியல் உள்ள வர்றதுனால நம்மளால பெருசா வந்து படத்தை ரசிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு? உனையும் புரியல, அதான் உண்மை. எதுவுமே புரியல. இவங்க வந்து எதையோ பேசுறான் எதையோ பேசுறேன் சொல்லிட்டு ஃபுல்லா கோபத்தை ஒண்ணு பண்ணுறாங்க, அரசியல் பேசுற சொல்லிட்டு. சைனாபாதான் பேசுறான் சொல்லிட்டு கோபத்தை ஒண்ணு பண்ணுறாங்க. அதை நான் சொன்னா சர்ச்சை ஆயிடும், அதை அப்படியே விட்டுருவேன். நிறைய பேர் தான் கேறியோ அது வேணாம்.